திருமாங்கல்யம் சீரியல்லேருந்து ஒரு குட்டி பிரமா வந்திருக்குது. என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அம்பிகம்மா யோசிக்கிறாங்க, சரி திருக்கிட்ட இந்த விஷயத்தை பற்றி பேசி பார்க்கலாமா, கேட்டால் தப்பாக நினச்சிக்குவானோ அப்படின்னு தயங்கிக்கிட்டே போய் திருக்கிட்ட நான் ஒரு விஷயம் கேட்பேன், நீ உண்மையை சொல்லணும்னு கேட்குறாங்க. அம்மா நீங்கள் எதுக்கு தயங்குறீங்க, இந்த உலகத்திலேயே நீங்கள் மட்டும்தாம்மா என்கிட்ட என்ன வேணாலும் கேட்கலாம், நீங்கள் எதுக்கு தயங்குறீங்க, தாராளமாக கேளுங்கன்னு சொல்கிறாங்க. ஜோசியர் போய் பார்த்துட்டு வந்தால் ஜாதகத்தில் உனக்கு கல்யாணம் நடந்துட்டு தான் சொன்னாங்க, அதை பற்றி பாட்டி உங்ககிட்ட சொன்னாங்கல்ல, அதை பற்றி நீ இன்னும் இது வரைக்கும் எதுவுமே சொல்லலையப்பாங்கிறாங்க அம்பிகா. அம்மா ஜோசியர் சொல்கிறதெல்லாம் ஒரு விஷயங்கள் ஆறுதலுக்காக எடுத்துக்கலாம், சில விஷயங்கள் தான் உண்மையாக இருக்கும், சில விஷயங்கள் எல்லாம் நம்பக்கூடாதுமா, அப்படி ஒரு வேளை மனசை போட்டு குழப்பிக்கிட்டே இருந்தால் நிம்மதி இல்லாமல் போயிடும், அப்படியெல்லாம் எதுவுமே நடக்கலைன்னு திரு அம்பிகம்மா நம்புற மாதிரி சொல்லிடுறாங்க. ஆமாம் திரு, அவர் சொல்லும்போது எனக்கு கொஞ்சம் பதட்டமாக தான் இருந்தது, இப்போ உங்ககிட்ட பேசினதுக்கப்புறம் என் மனசுக்கு தெளிவாக இருக்குது, அப்படி எதுவுமே நடக்க வாய்ப்பே இல்லையே, அப்படி ஏதாவது நடந்திருந்தாலும் நீ என்கிட்ட எதையும் மறைக்க மாட்டேங்கிற எனக்கு தெரியும், அப்படி இருந்தோம் அவர் ஏன் அப்படி சொன்னார்னு தான் எனக்கு ஒன்றுமே புரியலைங்கிறாங்க அம்பிகா. இது கேட்டதும் திரு எல்லாம் நினச்சி மனசை போட்டு குழப்பிக்காதீங்கம்மா, அப்படியெல்லாம் உங்ககிட்ட நான் எதையுமே மறைக்கலைன்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட அம்பிகாவும் திருப்தியோடு போக முடியல. இருந்தாலும் அவர் பொய் சொல்ல மாட்டார், அவர் சொல்கிறது எல்லாமே கரெக்டாக இருக்கும், ஆனால் திரு சொல்கிறதையும் நம்புற மாதிரி இருக்குது, அவன் என்கிட்ட பொய் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, என்ன நடந்திருக்குன்னு நமக்கே தெரியலையே அப்படின்னு நினச்ச அம்பிகா குழப்பத்தோடு தான் போகிறாங்க. இதை பார்த்துட்டு இருந்த திரு அம்மாவுக்கு நம்ம மேலே சந்தேகம் வந்துருச்சு, ஆனால் அம்மா கிட்ட உண்மையை மறைக்கிறோமோன்னு என் மனசுக்குள்ளே ஒரு குற்ற உணர்வாக இருக்குது, அதையும் தாண்டி லட்சுமி கழுத்தில் தாலி கட்டுனது உண்மை, அவளை எப்படியாவது எங்கேயாவது தேடி கண்டுபிடிச்சு அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும், என்னை நம்பி வந்த பொண்ணை தெருவில் விட்டுட்டோமேன்னு எனக்கு அப்படியே ஒரே மனசு பாரமாக இருக்குன்னு மனசுக்குள்ளே புழுங்கிக்கிட்டே இருக்காங்க திரு. அம்பிகம்மாவும் ஜோசியர் சொன்னதை கேட்டு அப்படியே ஏதோ ஒரு குழப்பத்தோடவே இருக்காங்க. அப்போ தான் மகா பால் எடுத்துகிட்டு வர்றாங்க. என்னது அம்பிகம்மா யோசனையோடு இருக்காங்க, ஒருவேளை நம்மளை பற்றி தான் யோசிப்பாங்களா அப்படின்னு நினச்சிட்டு வந்த மகா, அம்மா என்னம்மா யோசிக்கிறீங்கிறாங்க. அது ஒன்றும் இல்லை மகா, என் பையன் திருவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு ஜோசியர் சொன்னார்ல, அப்படி ஒரு வேளை கல்யாணம் நடந்திருக்குமான்னு நான் போய் அவனை கேட்டேன், அப்படியெல்லாம் எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டோம். இன்றைக்கி தான் நிச்சயதார்த்தமே நடந்தது, நிச்சயதார்த்தம் நடந்த வீடு மாதிரியா இருக்குது, கலை இழந்து போச்சு மகான்னு சொல்லி அழுகிறாங்க அம்பிகா. இதை கேட்ட மகாவும் ஆறுதல் சொல்கிறாங்க, இதை பாருங்கம்மா நீங்கள் அதையெல்லாம் நினைக்காதீங்க, எந்த பிரச்சனையும் வராது, திவ்யாக்காவுக்கும் திருவுக்கும் நல்லபடியாக கல்யாணம் நடக்கும், அதை பற்றி மட்டும் யோசிங்கிறாங்க மகா. அப்படிதான் நானும் நினைக்கிறேன், ஆனால் திருவுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சுன்னு ஜோசியர் சொன்னதை என்னால் நம்பாமல் இருக்கவும் முடியல, நம்பவும் முடியல. திருவு கேட்டால் இல்லைன்னு சொல்கிறான், ஆனால் அந்த பரிகாரத்தை நான் எப்படி செஞ்சு முடிக்க போகிறேன்னு எனக்கு தெரியல, அதை நான் செய்யக்கூடிய பரிகாரமும் இல்லை, அதனால தாம்மா எனக்கு ஒரே குழப்பமாக இருக்குங்கிறாங்க. அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்கம்மா, எந்த ஒரு ஆபத்து வராது, நீங்கள் தைரியமாக இருங்கன்னு சொல்லி மகா ஆறுதல் சொல்கிறாங்க. நீங்கள் அதைவே நினச்சி உடம்பை கெடுத்துக்காதீங்க, இந்தாங்க பாலை குடிச்சிட்டு போய் படுங்க, நிம்மதியாக தூங்குங்கன்னு சொல்கிறாங்க மகா. இல்லைம்மா எனக்கு பால் வேண்டாம், மனக்கவலையில் எனக்கு எதுவுமே சாப்பிடணும்னு தோணலை, எனக்கு திரு மட்டும் நல்லா இருந்தால் எனக்கு அதுவே போதும், அவனுக்கு எந்த ஒரு கஷ்டமும் வராமல் கடவுள் பார்த்துக்கணுங்கிறாங்க. கண்டிப்பாக கடவுள் அவரை காப்பாற்றுவார், நீங்கள் கவலைப்படாதீங்க, நிம்மதியாக நீங்கள் போய் படுத்து தூங்குங்கன்னு மகா அனுப்பி வைக்கிறாங்க. அம்பிகம்மாவும் சரிமான்ட்டு போகிறாங்க. திருவுக்கு எனக்கு இருந்த ஆதாரமே அந்த ஃபோட்டோ மட்டும்தான், இனிமேல் அந்த ஃபோட்டோவும் நமக்கு இல்லைன்னு ஆகிப்போச்சு, அதையும் காவேரி அக்கா ரெண்டாக பிரித்து அது என்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டாங்க, திருவோட ஃபோட்டோவையும் அவங்க எடுத்துகிட்டு போயிட்டாங்க, இனிமேல் என் நினைவில் மட்டுமே அவர் இருக்கார், இந்த பூஜைக்கு நல்லபடியாக நடத்தி முடிச்சுட்டு நான் இங்கேருந்து போயிடுவேன், அதுக்கப்புறம் அவரோட வாழ்க்கையில் நான் தலையிட விரும்பலை, அவரை பார்க்கவும் நினைக்கல, நான் இங்கேருந்து போயிடுறேன், அதுக்கப்புறம் யாருக்கும் எந்த பிரச்சனையும் வராது, அவர் நினச்ச மாதிரியே திவ்யாக்காவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவர் சந்தோஷமாக இருக்கணும்னு நினச்சிட்டு இருக்காங்க மகா. திரு நினைக்கிறாங்க லட்சுமியை எப்படியாவது கண்டுபிடிச்சு அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும்னு அவர் ஒரு பக்கம் ஆசைப்பட்டு இருக்காங்க. பொழுது விடிஞ்சது காரை தொடச்சிட்டு இருக்கும்போது அங்கே போலீஸ் இன்ஸ்பெக்டர் வராங்க. அவங்கள பார்த்ததும் அடையே வாங்க சார், மகாவோட வளையல் விஷயமா விசாரிக்கிறதுக்காக வந்திருக்கீங்களான்னு கேட்குறாங்க. இல்லை அந்த விஷயமா நான் வரல, நிச்சயதார்த்தத்தில் ஏதோ முருகனை கொலை முயற்சி பண்ணினாங்கன்னு சொல்லி அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, அதை பற்றி நான் விசாரிக்கிறதுக்காக வந்திருக்கேங்கிறாங்க. ஓ அந்த விஷயமா வந்திருக்கீங்களா, வாங்க சார் உள்ளே வாங்கன்னு சொல்லி மயில் கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே போய் திருவை கூப்பிட்றாங்க. திருவை வந்து இன்ஸ்பெக்டர் பார்க்குறாங்க. சார் நான் உங்களை இந்த கேஸில் இங்கே எதிர்பார்க்கவே இல்லைங்கிறாங்க. ஆமாம் சார் இது உங்கள் வீடு தானாங்கிறாங்க. ஆமாம் இது எங்கள் வீடு தான் சார்ங்கிறாங்க திரு. சரி திவ்யா கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, கட்டிக்க போகிற மாப்பிள்ளை திருமுருகன் அவங்கள யாரோ கொலை முயற்சி பண்ணியிருக்கிறதா எங்ககிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, அதை பற்றி விசாரிக்கிறதுக்காக நான் வந்தேங்கிறாங்க. திருமுருகன்கிறது நான் தாங்கிறாங்க. இதை கேட்டது இன்ஸ்பெக்டர் அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன சார் சொல்கிறீங்க, திருமுருகன் நீங்களா அப்படின்னு கேட்கவும், ஆமாம் சார், சரி வாங்க தனியாக பேசலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க. இங்கேருந்து எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னது விசாரணைன்னு வந்தால் எல்லாத்தையும் வச்சு தானே விசாரிக்கணும், ஏன் இப்படி தனியாக கூட்டிகிட்டு போய் விசாரிக்கிறாங்கன்னு கவிதாவுக்கு சந்தேகமாக இருக்குது. இங்கே மகா எட்டி எட்டி பார்க்குறாங்க. ஐயோ இன்ஸ்பெக்டர் இவர் வேறு என்ன ஒரு பக்கம் தேடிக்கிட்டு இருக்காரு, அதையும் தாண்டி இப்போ வளையல் விஷயத்துலையும் இவர் என்னை விசாரிச்சாருன்னா அக்கா புருஷன் தினேஷையும் காட்டி கொடுக்க வேண்டியதாக போயிடும், இவர் கண்ணில் படாமல் நம்ம இங்கேருந்து எங்கேயாவது போகணும், என்ன பண்ணலான்னு யோசிச்சமாக சரி மார்க்கெட் போகிறதா சரியாக இருக்கும், இவர் கண்ணில் படாமல் நம்ம மார்க்கெட் போயிடலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு பையெல்லாம் எடுத்துக்கிட்டு மயில்கிட்ட சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க.
திரு இன்ஸ்பெக்டரை தனியாக கூட்டிகிட்டு போய், சார் மகாலட்சுமியை கல்யாணம் பண்ணிக்கிட்ட விஷயம் இந்த வீட்டில் யாருக்குமே தெரியாது. ஆனால் நான் திவ்யாவை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன். மகாவை எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சி அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். நான் தான் என்னோட கதையை ஏற்கனவே உங்ககிட்ட சொன்னேன்னுங்கிறாங்க. இன்ஸ்பெக்டரும், ஆமாம் நீங்கள் ஏற்கனவே என்கிட்ட சொல்லியிருக்கீங்க. சரி சார், அந்த பொண்ணு இன்னும் நான் கண்டுபிடிக்கவே முடியல. கண்டுபிடிச்சதும் நான் உங்ககிட்ட இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேங்கிறாங்க. சரி சார், இப்போ வரைக்கும் என்னை கொலை பண்ணது யாருன்னு எனக்கு தெரியல. நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் அதை கண்டுபிடிங்கிறாங்க. சரி சார், நாங்கள் அதுக்காகத்தான் வந்தேன்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் தகவல் வாங்கிக்கிட்டு அங்கே கிளம்புறாங்க. கிளம்பி போகும்போது பார்த்தா அங்கே மகா மார்க்கெட் போயிட்டு இருக்கிறதா பார்த்துட்றாங்க. கொஞ்சம் நில்லுமா, ஏமா நீ இந்த வீட்டிலேருந்து வரேன்னு கேட்குறாங்க. ஆமாம் சார், நான் இங்கே தான் தங்கியிருக்கேன். தயவுசெய்து உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்கிறேன். ஆனால் வீட்டில் யாருக்கிட்டையும் சொல்லிடாதீங்க. திரு என் கழுத்தில் தாலி கட்டுனது உண்மைதான். அவர் வீட்டில் தான் நான் தங்கியிருக்கேன். ஆனால் இது வரைக்கும் அவர் என்னை பார்க்கவே இல்லை. நான் அவரை பார்த்துட்டேன். ஆனால் அவர் என்னை தேடிக்கிட்டு இருக்காரு. எக்காரணத்தை கொண்டு அவர்கிட்ட நான் இங்கே இருக்கிற விஷயத்த சொல்லிடாதீங்கன்னு கையை கூப்பி கெஞ்சி கேட்குறாங்க. இதை கேட்டு இன்ஸ்பெக்டர், என்னம்மா சொல்கிறேன், திரு ஒரு கதையை சொல்கிறாங்க, நீங்கள் ஒரு கதையை சொல்கிறீங்க. ஆனால் திரு உங்களை காணானே என்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. நான் அவருக்கு உங்களை கண்டுபிடிச்சி கொடுக்கணுமல்லங்கிறாங்க. இன்ஸ்பெக்டர், சார் வேண்டவே வேண்டாம். நான் எப்படியாவது அவங்க 2 பேர்த்தோட கல்யாணம் நடந்து முடிஞ்சதும் நான் இங்கேருந்து எங்கேயாவது போய் வேறு ஏதாவது ஒரு வீட்டில் வேலை பார்த்து நான் செட்டில் ஆகிக்கிறேன். தயவுசெய்து நான் இங்கே இருக்கிற விஷயத்த சொல்லிடாதீங்க. அப்படி ஒரு வேலை சொல்லிட்டீங்கன்னா அவங்க 2 பேர்த்தோட கல்யாணமும் நடக்காமல் போயிடும். இந்த வீட்டில் பெரிய பூகம்பமே வெடிச்சிடும். அதுக்கப்புறம் குடும்பத்திலேயே நிம்மதி இல்லாமல் போயிடும். அந்த நிம்மதியை காக்கணுன்னா நான் இங்கேருந்து போகிறது தான் சரியாக இருக்கும். இன்னும் கொஞ்ச நாள் இருந்துட்டு நான் பாட்டுக்கு கிளம்பி போய்கிட்டே இருக்கேன். நீங்கள் நான் இங்கே இருக்கிற விஷயத்த திருக்கிட்ட சொல்லிடாதீங்கன்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு இன்ஸ்பெக்டருக்கு ஒரே குழப்பமாக இருக்குது. இதே வீட்டில் இருந்துக்கிட்டு இந்த பொண்ணு என்னடானா நான் இங்கே இருக்கிற விஷயத்த சொல்ல வேண்டாம்னு சொல்லுது. திரு என்னடானா அந்த பொண்ணை சீக்கிரமாக கண்டுபிடிங்க, அந்த பொண்ணுக்கு நான் ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும்னு சொல்கிறாரு. அதையும் தாண்டி திவ்யா வேற வளையல் காணோம் அப்படின்னு சொல்லி மகாவுக்காக சப்போர்ட் பண்ணி கேஸ் கொடுத்து வச்சிருக்கு. இப்போ நான் எந்த கேஸை கண்டுபிடிக்கிறது, யார்கிட்ட காட்டி கொடுக்கறது ஒன்றும் புரியலையே. சரி, இவங்க எல்லாரும் நம்மளை வச்சு விளையாடுறாங்களான்னு ஒன்றும் புரியல. நம்ம எதுக்கும் திருக்கிட்டே இதை பற்றி பேசிடுவோன்னு நினச்ச இன்ஸ்பெக்டர், சரி இந்த மகாவை பற்றி நம்ம சொல்ல வேண்டாம், ஆனால் மகாவை பார்த்துருக்கீங்களான்னு கேட்டு எப்படியோ அவங்களுக்குள்ளேயே ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கும்படி செஞ்சிடலாம் அப்படின்னு நினச்ச இன்ஸ்பெக்டர் போய் உடனே, என்ன திரு சார், உங்ககிட்ட தான் ஒரு விசாரணை செய்யணுங்கிறாங்க. என்ன சார், நான் தானே கம்ப்ளைண்ட் கொடுத்தேன், திரும்பவும் எங்கிட்டயே விசாரணையான்னு கேட்குறாங்க திரு. ஆமாம் சார், உங்கள் வீட்டில் வேலை பார்க்குற அந்த மகாலட்சுமியை நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு கேட்குறாங்க. இது வரைக்கும் நான் பார்த்ததில்ல. அவள் ரொம்ப நல்ல பொண்ணுன்னு சொல்லி திவ்யா தான் எங்கள் வீட்டில் கொண்டு வந்து வேலைக்கு சேர்த்து வச்சா. அவள் தான் எங்கள் அம்மாவை பார்த்துக்கிறா சார். அவள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் எங்கள் அம்மாவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லா பார்த்துக்கிறா அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ அப்படியா, ஆமாம் அந்த பொண்ணை நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு கேட்கும்போது, நான் இன்னும் இது வரைக்கும் பார்க்கவே இல்லை, அவள் வந்து கொஞ்ச நாள் ஆச்சு, இருந்தாலும் நான் இன்னும் அவளை பார்க்கவே முடியலன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்டதும் இன்ஸ்பெக்டர், என்ன இப்படி சொல்கிறாங்களே, சரி நீங்கள் அந்த பொண்ணை பார்த்துட்டு அவகிட்ட பேசிட்டு திரும்ப என்ன ஃபோன் பண்ணி கூப்பிடுங்கன்னு சொல்லி இன்ஸ்பெக்டர் வச்சிடுறாங்க. என்னது ஏதோ புரியாத புதிராக பேசுகிறாரே, ஒன்றும் புரியலையே அப்படின்னு நினச்ச திரு மயிலை கூப்பிடுறாங்க. மயில், இங்கே வேலை பார்க்குற மகாவை கூப்பிட்றியான்னு கேட்குறாங்க. இதை கேட்டுதான் மயிலுக்கு தூக்கி வரப்படுது. என்ன திரு திடீர்னு மகாவை பார்க்கணுன்னு சொல்கிறீங்கிறாங்க. ஆமாம், எனக்கு ஒரு கப்பு காஃபி வேணும், அவள் பாயாசம் வச்சா ரொம்ப நல்லா இருக்குமில்ல, எனக்கு செஞ்சு எடுத்துகிட்டு வர முடியுமா, சாப்பிடணும் போல் ஆசையாக இருக்குதுங்கிறாங்க. இதை கேட்ட மயிலும், சரி திரு அவள் செஞ்சு கொடுக்க சொல்கிறேன், நான் போய் எடுத்துகிட்டு வரேன்ட்டு போகிறாங்க. இல்லை மகாவையே கொண்டு வர சொல்லுன்னு சொல்கிறாங்க திரு. அப்போ தான் மயில் ஓடி வந்ததும் மகாவை பார்க்க வராங்க. அட ஆமாம், அவள் மார்க்கெட் போயிட்டா, இது ஞாபகம் இல்லாமல் நான் பாட்டுக்கு காப்பி எடுத்துகிட்டு வரேன், பாயாசம் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டேனே. சரி திரு காப்பி கேட்குறான், நானே போய் எடுத்து போட்டு வரேன் அப்படின்னு சொல்லி மயில் தான் காப்பி போட்டு எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்போ மகா எங்கே அப்படின்னு கேட்குறாரு திரு. மகா மார்க்கெட் போயிருக்கா, இப்போ வந்துடுவான்னு சொல்கிறாங்க. மார்க்கெட் போனதும் என்னை வந்து பார்க்க சொல்லுங்கிறாங்க. ஏன் திரு என்னாச்சு, என்ன விஷயமா பார்க்க சொல்கிறேங்கிறாங்க. இல்லை அவளோட வளையல் காணான்னு இன்ஸ்பெக்டர்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கல்ல, அதை பற்றி கொஞ்சம் கேட்கணுங்கிறாங்க. இதுக்கப்புறம் மயிலுக்கு சந்தேகமாக இருக்குது. திரு திடீர்னு எதுக்காக மகாவை பார்க்கணுன்னு சொல்கிறான், மகா கிட்டே ஏதோ விசாரிக்கணும்னு வேற சொல்கிறானே, ஒன்றும் புரியலையேன்னு நினச்சிட்டு இருக்காங்க மயில். இன்றைக்கி என்ன ஆனாலும் சரி மகாவை பார்க்காம விடுறதா இல்லை அப்படின்னு நினச்ச திரு அங்கே ஹாலியே உட்காந்துருக்காங்க. மார்க்கெட் போயிட்டு வந்த மகாவோ, அச்சுச்சு என்னது இவர் வேறு முன்னாடியே உட்காந்துருக்காரு, இவரை தாண்டி தானே நான் சமையல் அறைக்குள்ளே போகணும், எப்படி இவர் தெரியாமல் போகவும் முடியாது, என்ன செய்யலாம், காய்கறி பைய வேற கையிலேயே வச்சிட்ருக்கேனே, சுற்றி வரம் போக முடியாது, எல்லோரும் வேலை பார்த்துட்ருக்காங்க, நான் எப்படி போவேன் கடவுளே, இப்போ நான் வசமாக மாட்டிக்கிட்டேனேன்னு நினச்சிட்ருக்காங்க மகா. அந்த பக்கமாக வந்த கவிதா பார்த்துக்கிறாங்க. அது இவ டக்குன்னு ஏதோ ஒரு இடத்துல நிற்கிறா, ஒண்டி பார்க்குறா, ஒளிஞ்சு கேட்குறா, அப்படியே திருன்னு பார்க்குறா, முறைக்கிறா, ஒன்றும் புரியல. இவ ஏதோ ஒரு மர்ம கதையாகவே போயிருக்காங்க. யாருக்கும் தெரியாமல் ஒளிஞ்சு நின்று எட்டி பார்த்துட்டு இருக்கான்னு நினைக்கிறாங்க கவிதா. ஒருவேளை என்னை பற்றி போட்டு கொடுக்குறதுக்கு தான் இப்படி தயாராக இருக்காளோ, ஐயோ அப்படி இது சொல்லிட்டான்னா போலீஸோட சந்தேக பார்வை நம்ம மேலே திரும்பிடும், அதுக்கப்புறம் கௌதம் நானும் கைவசமாக சிக்கிடுவோம், இவளை எப்படியே விடக்கூடாது, ஏதாவது ஒன்று சொல்லி மிரட்டி வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடலாம் அப்படின்னு நினச்ச கவிதா, என்னடி ஏண்டி இங்கேயே நின்றுட்டுருக்க, போய் கிச்சனில் வேலை இருக்கல போய் பாருங்கிறாங்க கவிதா. இதை கேட்ட மகா, ஓஹோ உங்களுக்கு அவ்வளோ துணிச்சல் தைரியம் வந்துருச்சா, போலீஸ் உள்ளதானே இருக்காங்க, அவங்கக்கிட்ட நான் பேசுறதுக்காகத்தான் தயாராக இருக்கேங்கிறாங்க. இதை கேட்டு கவிதாவுக்கு தூக்கி வரப்படுது. என்ன நீ பேச போகிற,
தேவையில்லாமல் என்னை பற்றி சந்தேகப்பட்டு வீட்டில் ஏதாவது பூகம்பத்தை கிளப்பி விட்டுறாத. எப்போவுமே உன்னால தான் பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது. காஞ்சனக்கா எப்போன்னு காத்துக்கிட்டு இருக்காங்க உன்னை வீட்டை விட்டு வெளியே வரட்டுருக்கு. நீ எப்போ இருந்தாலும் தயாராக தான் இருக்கணும். வீட்டை விட்டு வெளியே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் குடும்பத்தை ரெண்டாக்கிட்டு போயிடாதேன்னு சொல்லி கவிதா திட்டுறாங்க. அக்கா போது நிறுத்துங்கக்கா, சும்மா என்னை வெளியே போன்னு சொல்லி மிரட்டிக்கிட்டே இருக்காதுங்க. நீங்கள் பண்ணினதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு நினச்சிங்களா? என்னைக்கு இருந்தாலும் உங்களை பற்றி நான் சொல்லாமல் போக மாட்டேன். நான் இருக்க வரைக்கும் அவருக்கு எந்த ஆபத்தும் கிட்ட நெருங்க விட மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க நம்ம மகா. இதையெல்லாம் கேட்டுட்டு இருந்த அம்பிகா வந்து, என்ன மகா என்ன பிரச்சனைங்க, எதுக்காக கவிதா கிட்டே இப்படி வம்பதும்பு வளர்த்திட்டு இருக்கீங்கன்னு கேட்கும்போது அப்போ கவிதா சொல்கிறாங்க, இவளுக்கு நாளுக்கு நாள் நீங்கள் கொடுக்குற இடம் தான் காரணம். இவ என்கிட்டயே எதிர்த்து பேசிகிட்டு இருக்கா. இவ யார் நம்மக்கிட்ட இவ எதிர்த்து பேசுகிற அளவுக்கு எவ்வளோ துணிச்சலோடு இருக்கா பாருங்கள். எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தான். நீங்கள் கொடுத்த இடம் தான் இந்த அளவுக்கு இவ்வளோ வளர்த்து விட்டுருக்குன்னு சொல்கிறாங்க. என்ன கவிதா, எதுக்கு எப்போ பார்த்தாலும் மகா கிட்டே எதிரும் புதிரமாகவே சண்டை போட்டுட்ருக்கேன், கொஞ்சம் அமைதியாக போய்க்க தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு அம்பிகா திரும்ப மகா கூப்பிட்டு, இதை பாரு மகா, கிச்சனில் நிறைய வேலை இருக்குது, போய் பாருப்போங்கிறாங்க. ஆனாலும் மகா போகிறதுக்கு தயங்குறாங்க. ஏன்னு கேட்டால் அங்கே தானே திரு உட்காந்துருக்காரு, எப்படி இருந்தாலும் இன்றைக்கி மகாவை பார்க்காம விட போகிறது இல்லைங்கிறாங்க. அப்போ அம்பிகம்மா வர்றாங்க, இந்தாப்பா திரு ரொம்ப நேரமாக இங்கே உட்காந்துருக்காரு, போய் ரெஸ்ட் எடுப்போம் அப்படின்னு சொல்லும்போது, இல்லைம்மா இன்னும் கொஞ்சம் நேரம் நான் வெயிட் பண்ணுறேன். மகா வைக்கிற பாயாசம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதான் மயில்கிட்ட சொன்னேன், மகாவை வந்து பாயாசம் வச்சு கொடுக்க சொல்லுங்கம்மாங்கிறாங்க திரு. இது கேட்ட அம்பிகா, என்னப்பா பாயாசம்னா உனக்கு அவ்வளோ பிடிக்குமா? இது வரைக்கும் எனக்கு தெரியாமல் போச்சே. மகா வந்துட்டா அவளை உடனே நான் வச்சு ரூமுக்கு எடுத்துகிட்டு வர சொல்கிறேன் போப்பா அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் திரு சொல்கிறாரு, சரிம்மா கண்டிப்பாக எடுத்துகிட்டு வர சொல்லுங்கள், நான் ரூம்லேயே வெயிட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு போகிறாங்க. இதையெல்லாம் பார்த்துட்டு இருக்கிற கவிதாவுக்கு அப்படியே வயிறு வாயெல்லாம் வெறியுது. என்னது மகா இப்போ திருவோட ரூமுக்கு போகிறாளா? அடே அப்பா, இது என்ன நடக்குதுங்க அப்படின்னு நினச்ச கவிதா இதை விடக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் அம்பிகம்மா, என் பையன் ஆசாசியாக பாயாசம் கேட்டிருக்கான், இதை உடனே மகா கிட்ட சொல்லி உடனே பாயாசத்துக்கு ஏற்பாடு பண்ணணும்னு நினச்ச அம்பிகா மகா கிட்ட போய் சொல்கிறாங்க, இதை பாரு மகா, என் பையன் ஒரு நாள் இப்படியெல்லாம் வாய் திறந்து கேட்டதே இல்லை, இப்படி கேட்க மாட்டேன்னு நான் பல தடவை ஏங்கியிருக்கேன், இன்றைக்கி தான் பாயாசம் வேணும்னு கேட்டிருக்கான், அவன் கேட்ட நேரம் நான் நீ தான் வச்சு கொடுக்கணும், வச்சு கொடு மகா அப்படின்னு சொல்கிறேங்க நம்ம அம்பிகா. இது கேட்ட மகாவும் சந்தோஷமாக சரிம்மா அப்படின்னு நினச்சிக்கிட்டு பாயாசம் வச்சிட்டு இருக்காங்க. வச்ச கையோட மகாவை கையோட கூட்டிக்கிட்டு போய் திருக்கிட்ட கொடுக்க சொல்கிறாங்க. அம்பிகம்மாவை திருன்னு பார்க்குறாங்க. அம்மா என்ன சொல்கிறீங்க, இந்தாங்க நீங்களே எடுத்துகிட்டு போய் கொடுங்க, உங்கள் பையன் உங்ககிட்ட கேட்டாரல்ல, நீங்கள் கொடுங்கம்மா, நீங்கள் ஏதாவது பேச வேண்டியது இருந்தாலும் உட்காந்து பேசிட்டு வாங்கங்கிறாங்க. அதெல்லாம் இல்லை மகா, உன்னைத்தான் எடுத்துகிட்டு வர சொல்லிட்டு போனான் திரு, நீ இதை செஞ்சுடு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அப்போ மகா, ஐயோ அவர் ஏறிஞ்சு தான் என்னை பார்க்கணுன்னு நினைப்பார் போல இருக்கே, இப்போ நான் என்ன செய்யட்டும் அப்படின்னு வச்சுட்டு இருக்காங்க. அப்போ தான் மயில் வந்து சொல்கிறாங்க, மகா பாயாசம் திரு கேட்டிருக்கா, நீ கொண்டு போய் கொடுக்குறியாங்கிறாங்க. அப்போ என்னை பார்த்தாருன்னா அவர் என்னை கண்டிப்பாக ஏதாவது ஒன்று கேட்பாங்க, அப்போ அவர்கிட்டருந்து நான் விலக முடியாது, நான் இந்த வீட்டை விட்டு வெளியே போக முடியாமல் நான் சிக்கிடுவேங்கிறாங்க. மகா பரவாயில்ல, என்ன நடந்தாலும் சரி, நீ என்னைக்கு இருந்தாலும் திருவை பார்த்து தானே ஆகணும், திருவோட முடிவு தான் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம், நீ நேராக போ அப்படின்னு சொல்லும்போது அப்போ மகா சொல்கிறாங்க, இப்போ நான் பூஜை பண்ணியே ஆகணும், இந்த பூஜையில் நான் நேரத்தை தவற விடக்கூடாது இல்லையாங்கிறாங்க. அதனால் நீங்களே கொண்டு கொடுங்கன்னான்னு சொல்லி பாயாசத்தை மயில்கிட்ட கொடுத்து அனுப்பிட்டு மகா பூஜை செஞ்சிட்ருக்காங்க. அதை அம்பிகம்மா வாங்கிட்டு போய் திருக்கிட்ட, இந்தப்பா மகா ஏதோ வேலையாக இருக்கா, அதனால நான் தான் பாயாசத்தை எடுத்துகிட்டு வந்தேன்னு கொடுக்கும்போது அப்போ திரு வாங்கி குடிச்சிட்டு, சரிம்மா மகா ரொம்ப எங்கே இருக்குது, நான் அவளை பார்க்கணுங்கிறாங்க. அப்படியா, சரிவா போகலாம், அதோ அந்த கீழே இருக்கிற ரூமில் தான் அவள் இருக்கா, மற்ற வேலையெல்லாம் முடிச்சுட்டா, இப்போ ரெஸ்ட்டில் தான் இருப்பாவா, போய் பார்க்கலான்னு சொல்லி அம்பிகம்மாவும் திருவும் மகாவோட ரூமுக்கு வராங்க. மகாவும் அங்கே சாமிக்கு பூஜை பண்ணிகிட்டு இருக்கிறத ரெண்டு பேரும் கண்ணார பார்த்துடுறாங்க. இது பார்த்ததும் ரெண்டு பேர்த்துக்குமே ஒரே அதிர்ச்சி, மகா எனக்காக பூஜை பண்ணிகிட்டு இருக்காளா அப்படின்னு சொல்லி திரு பார்க்குறாரு. அம்பிகம்மா, என்னது மகா எதுக்கு இந்த பூஜை பண்ணிகிட்டு இருக்கா, ஜோசியர் சொன்ன பூஜையை இவ செய்கிறானா, அப்போ இதில் வேறு அர்த்தம் இருக்கே அப்படின்ட்டு அப்போ நேரடியாக போய் மகா கிட்ட கேட்குறாங்க. மகா இந்த பூஜையை திருவுக்காக திரு கல்யாணம் பண்ணிக்கிட்ட பொண்ணு செய்யணும்னு ஜோசியர் சொன்னார், ஆனால் இந்த பூஜையை நீ செய்கிற, நானும் தினம் திருவோட நெத்தியில் பார்க்குறேன், அவனும் சிவப்பு குங்குமம் வச்சுருக்கான், இது நீ கொடுத்து தான் அவன் வச்சுருக்கானா அப்படின்னு கேட்கும்போது மகா பொய் சொல்ல முடியாமல் தடுமாறுறாங்க. அப்போது திருவும் அம்பிகம்மாவை ஏமாற்ற விரும்பாமல் திரு, அம்மா இந்த பொண்ணு கழுத்தில் நான் தாலியை கட்டிட்டேன்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதும் அம்பிகம்மா அப்படியே அதிர்ச்சி இறங்கி சரிஞ்சு விழ போகிறாங்க. அப்போ திரு மகா ரெண்டு பேரும் தாங்கி பிடிக்கிறாங்க. திரு மகா ரெண்டு பேரும் அடுத்தது என்ன பேச போகிறாங்க, அம்பிகம்மா என்ன முடிவெடுக்க போகிறாங்கன்னு நம்ம நாளை எபிசோடில் பார்க்கலாம்.